ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சோழனும் டைவர்ஸ் வாங்குற விஷயம் நிலாவுடைய அம்மாவுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதும் மதியை கூப்பிட்டு கேட்குறாங்க, மதி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஏதோ டைவர்ஸ் வரையும் அப்ளை பண்ணியிருக்கானாம்ல நிலா, உனக்கு தெரியாமலாம் இருக்காது, ஏன்னா உன்னிட்ட இந்த விஷயமா பேசியிருப்பா, உண்மையை சொல்லு. நிலா ஏதோ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காளாம்ல, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு மதியிட்ட கேட்குறாங்க தேனு. அப்போ மதி சொல்கிறாங்க, என்னத்தை சொல்கிறீங்க? இங்கே இருந்து போகையில் கூட சோழனோட ரொம்ப நெருக்கமாக தானே இருந்தா, சோழனுக்காக நம்ம வீட்டையே ஏற்று பேசிட்டு தானே போனா. அப்படி இருக்கையில் எப்படி அவள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுவா? நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியலையே அப்படிங்கிறாப்புல. நான் கேள்விப்பட்டு தான் உன்கிட்ட கேட்குறேன், உண்மையிலே உனக்கு தெரியாத மாதிரியெல்லாம் நடிக்காத, கண்டிப்பாக இதை பற்றி உன்கிட்ட நிலா சொல்லியிருப்பா, உண்மையை சொல்லு அப்படின்னு மறுபடியும் தேனு மதியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ மதி சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கேட்குறதுக்கு என்னால் இது எவ்வளோ தூரம் உண்மை பொய்ன்றதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி சோழனை டைவர்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் என்னட்ட ஏற்கனவே அவள் சொல்லி வச்சுருந்தா. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ உண்ணியமாக இருந்தாங்க. அதை நம்ம கண்ணால் எல்லாருமே பார்த்தோம். அப்படி இருக்கையில் இவ எப்படி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பா? எனக்கும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏதோ நீங்கள் கேள்விப்பட்டது தப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லை, நான் அப்படியெல்லாம் யாரோ சொல்கிறத வச்செல்லாம் நான் உன்னிட்ட கேட்கல, இதை சோழனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், என்னத்தை சொல்கிறீங்க, சோழன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறத நம்ம எப்படி நம்புறது? ஆனால் சோழன் சொன்ன மாதிரி நீங்கள் காட்டிக்கிற வேணாம், நம்ம யதார்த்தமாக கேள்விப்பட்ட மாதிரி நம்ம போய் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அவளை எங்கேயாவது வர சொல்லு அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் மதி சொல்கிறாங்க, அவள் சென்னையில் தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறா, வேணா நம்ம அங்கே போயிடுவோம், போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் அவளை வர சொல்லுவான், என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் போய் இருந்துக்கிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம், அப்போ வருவா. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதை அவட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னா அதே மாதிரி நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க மதி. என்ன அண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஃபோன் பண்ணி, என்னமோ இன்னைக்கு அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க. இல்லை நிலா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாப்புல. இல்லை, நான் உன்கிட்ட நேரடியாக பேசணும். நீ வேலைக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், உனக்கு எப்போ ரெஸ்ட்டு இருக்குமோ அந்த டயத்தில் சொல்லு. எப்படியும் நீ சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் உனக்கு வேலை முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் உன்னை அங்கேயே கூட நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. அப்படி என்ன தலை போகிற விஷயம், எதாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்புல. ஏன்னா என் அண்ணன் அப்பாவெல்லாம் நம்ப முடியாது, ஏதாவது ஒரு திட்டத்தோடு தான் அவங்க உங்களை ஏவி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மதி கேட்குறாங்க. 5 மணிக்கெல்லாம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எனக்கு கால் பண்ணுங்கள், எங்கே வர சொல்கிறீங்களோ வர்றேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பை சொல்கிறாங்க. வேலை முடிஞ்சு வர்றாங்க. வரையிலே சோழனும் யதார்த்தமாக வர்றாரு. இப்போ எதுக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னவும், இல்லை சும்மாவே இருக்க போர் அடிக்குது, சரி உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் அண்ணி வேற என்னைய வர சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லவும், என்னது உங்கள் அண்ணியை உன்னையே வர சொல்லியிருக்காங்களா? ஆமாம், ஏதோ காஃபி ஷாப்பில் என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, சரி நீங்களும் கூட வாங்க, 2 பேருமே போய் என்ன ஆகுதுன்னு கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்ட்டு இவரும் டவுட்டோடையே போகிறாரு சோழன். அங்கே போனதும் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே மதி கேட்குறாங்க, என்ன நிலா, டைவர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கியாம்ல, என்னால் நம்பவே முடியலை, என்ன நீ தான் சோழனை விட்டு கொடுக்காம தான் நான் அன்றைக்கி பேசினேன், இப்போ எப்படி நீ மறுபடியும் டைவர்ஸ்க்கு நிற்கிற அப்படின்னு சொல்லவும், இது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிருக்கையிலே அவங்க அம்மா வர்றாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததும் நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒன்றுமே பேசலை அவங்க அம்மாவை பார்த்துட்டு. ஏண்டி, என்னடி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, கல்யாணம் ஆகி 4-5 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே டைவர்ஸ் வரையும் போயிருக்க, அன்னைக்கு என்னமோ கல்யாணம் ஆகி 4-5 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன டைவர்ஸு? அப்படியாப்பட்டவ அன்னைக்கே சோழன் வேணாம், நீ நம்ம வீட்டில் இருணுன்னு அங்கே எவ்வளவோ சொன்னோம், அன்னைக்கு மட்டும் இவன் தான் பெருசு, இவன் குடும்பம் தான் பெருசுன்னு போனேன், இப்போ என்னடானா நல்லவ மாதிரி என்னமோ வாழ்ந்து காட்டுறேன்னு போயிட்டு 4-5 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கணும்னு அப்ளை பண்ணியிருக்க. இப்போ எங்களுக்கு கேள்விப்படையில் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதுக்கு நீ வாழாமல் கூட பிடிக்கலைன்னு கூட நீ வந்திருக்கலாம், அதை விட்டுவிட்டு இவ்வளோ தூரம் 5 மாதம் வந்துட்ட, அது 5 ஆம்பளை இருக்கிற வீட்டில் ஒன்றா இருந்துட்டு டைவர்ஸ் வரையும் வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி
அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? இதுக்குத்தான் அங்கேருந்து என்னை வர சொன்னீங்களா? ஏன் நீ அம்மா வரான்னு சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேன்ல. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அந்த வேலை? அதை தான் உங்கள் உறவே வேணாமல் போயிட்டேன்ல. இங்கே பாருடி, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்ட, அப்புறம் என்ன உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது? பேசாமல் இங்கே பாரு, உனக்கு பிடிக்கலைன்னா நீ இப்பயே கிளம்பி எங்களோட வந்துரு. அதை விட்டுவிட்டு எதுக்கு இப்படி ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க? அவன் குடும்பம் நல்ல குடும்பம்லேன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நாங்கள் சொல்லலாம் உனக்கு தெரியலை. இப்போ அவன் தப்பானவன்னு தெரிஞ்ச பிறகு நீயே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் நீ அங்கே இருந்துக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு என்னமோ அங்கே இருக்கதா வேற கேள்விப்பட்டேன். ஏண்டி, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? இல்லை தெரிஞ்சுதான் பண்ணுறியா, தெரியாமதான் பண்ணுறியா அப்படின்னு தேனு பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இங்கே காப்பி ஷாப்புன்னு பார்க்குறேன், இல்லைன்னா எனக்கும் பேச தெரியும், பேச்சை நிப்பாட்டுங்க இதோட அப்படின்னு சொல்லி அவங்களும் கோவமாக கத்துறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சோழன், ஆஹா, நம்ம சொன்னது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு என்னதான் பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் சைலண்ட்டாக இருக்காரு. மதி சொல்கிறாங்க, எதுக்கு நிலா பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து மனோகரும் இங்கே வந்துடுறாரு. மனோகர் வந்ததும், நானும் எல்லாம் கேள்விப்பட்டேன், இங்கே பாரு நிலா, உன்னைய நான் உன் இஷ்டத்துக்கே உன்னைய நாங்கள் விட்டுறோம். நீ நினச்சத இப்போ என்ன, இங்கே இருந்துக்கிட்டு நீ வேலைக்கு போகணும் படிக்கணும்ட்டு இங்கே வந்து நீ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இதே இதை நீ நம்ம வீட்டில் வந்து செய் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு அந்த லூசு பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சோழன் விஷயத்திலே நீங்கள் உங்களுடைய குணத்தை நான் பார்த்துட்டேன், அதனால நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு நிலா, நீ இப்படி பேசுகிறது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை இந்த அளவுக்கு இவ்வளோ வீடு வாச வசதின்னு இருந்து இப்படி ஏன் இருக்கணும்? ரெண்டாவது, அவன் பிடிச்சிருந்து அவனோட வாழ்கிறவளா இருந்தா ஓகே, என்னத்தையோ அவளுக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னு நாங்களும் இவ்வளோ நாளாக இருந்தோம். இப்போ நீ டைவர்ஸ் வரையும் போயிட்டு அதே வீட்டில் நீ தங்கியிருந்தேன்னா அது ரொம்ப அசிங்கமாக போகும். சொல்கிறத கேளு நிலா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர்னு எவ்வளவோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியே வரீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வர்றாங்க. நிலா, இங்கே பாருங்க, இதோட போயிருங்க. இதுக்கு மேலே இங்கே நின்று எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் மனுஷியாக இருக்க மாட்டேன். என்னுடைய சுயரூபத்தை நான் காட்டிடுவேன். ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க அப்பா சட்டையை பிடிக்காத குறைதேன். அப்போ மனோகர் சோழனை பார்த்து, இவ்வளவுக்கும் காரணம் நீ தானடா, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி ஓங்கி கன்னத்தை சேர்த்து அரைகிறாரு. அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையை எடுங்கப்பா அவர் மேலே இருந்து. இப்போ என்னப்பா, ஏப்பா இப்படி எல்லாரும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன உங்களுக்கு? நான் டைவர்ஸ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் அந்த முடிவையே மாற்றிக்கிட்டேன், அது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்னது, முடிவை மாற்றிக்கிட்டியா? அப்போ அப்ளை பண்ணதெல்லாம் பொய்யா அப்படிங்கிறாப்புல. ஆமாம், அப்போ ஒரு வேகத்தில் நான் ஏதோ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் டோட்டலாக அந்த முடிவை மாற்றிட்டேன். நான் சோழனோட சேர்ந்து வாழலாம்னு முடிவெடுத்துட்டேன். இங்கே பாருங்க, அவர் கட்டின தாலி முதற்கொண்டு என் கழுத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாலியும் எடுத்து காட்டுறாங்க. இனிமே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரும் வந்து தலையிட வேணாம். நான் தேடின வாழ்க்கை நானே பார்த்துக்கிறேன். என்னை தயவு செய்து இப்படி வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும். தயவு செய்து இந்த இடத்த விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சோழன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க.